ஆன்மீக பெருமக்களே, நமது சமயத்திலே இறை வழிபாடு அதேபோல முன்னோர்களுடைய வழிபாடு என்பன முக்கியப்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே இந்த அமாவாசை, குறிப்பாக எல்லா அமாவாசைகளும் சிலர் தங்களுடைய வாழ்விலே முன்னோர்கள் வைத்து தர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் பொதுவாக எல்லோருமே ஆடி அமாவாசையை முன்னிறுத்தி கொள்ளுவார்கள். ஆடி அமாவாசை என்பது தெற்கநாயகத்திலே பிதர்களுக்கான ஒரு வழிபாட்டு நாள். இம்முறை ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று பொதுவாக போட்டாலும் அன்றைய தினம் சூரிய கிரகணம் சூரியனுடைய மறைவுக்கு முதல் அஸ்தமனத்துக்கு முதல் நடைபெறுவதால் ஆடி அமாவாசைக்குரிய பிதிர் வழிபாட்டு தர்ப்பணங்கள் மறுநாள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இந்த நேரத்திலே அந்த கிரகணம் ஈடுபடுகிறதோ அது சூரியன் மறைவதற்கு முதலாக இருந்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் நிற்கும். ஆகையினாலே வெளியே நேர்கோட்டில் இவை மூன்றும் மறைவுபட்டு நிற்கின்ற பொழுது தர்ப்பணங்கள் பூஜைகள் செய்யப்படாது என்பதனாலே ஆடி அமாவாசைக்குரிய அந்த தர்ப்பண விதிர் வழிபாடுகளை அமாவாசை அடுத்த நாள் முடிந்தாலும் கூட அதற்குரிய வழிபாடுகளை மறுநாள் தான் செய்ய வேண்டும். அதாவது சிராத்தாங்க தர்ப்பணம் என்று சொல்லுவார்கள். கிரகணால தர்ப்பணம் வேறு. ஆகையினாலே இம்முறை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை என்று போடப்பட்டிருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை நமது கற்பகவதி கற்பகவிநாயகர் ஆலயத்திலே ஆடி அமாவாசைக்கான வழிபாடுகள் மோட்ச தீபம் ஏற்றி தர்ப்பணங்கள் பண்ணுதல் அர்ச்சனை செய்தல் முதலில் நடைபெறும். இதே போல நீங்கள் ஏனைய ஆலயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இவை இங்கே யூரோப் கண்ட்ரீஸில் தான் இந்த முறை சூரிய கிரகணத்தினுடைய அந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஏனைய இந்தியாவோ இலங்கை போன்ற நாடுகளுக்கு சூரியனம் தோற்றாது. காரணம், இந்த சூரியனம் நடைபெறுகின்ற நேரம் மாலை 6 மணி 17 நிமிடத்துக்கு தொடங்குகிறது, 8 மணி 6 நிமிஷத்துக்கு நிறைவடைகிறது. ஆனால் சூரியனுடைய அஸ்தமன மறைவு 8 மணி 28 இரவு 8 மணி 28 நிமிடத்தின் அளவில் சூரிய மறைவு ஏற்படுகிறது, சூரிய அஸ்தமனம். அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு முதல் இது நடைபெறுவதால் அதற்கான ஏனென்றா சாயந்திரத்தை சம்பந்தப்பட்டதான் திதிகளும் இந்த சிராத்த திதிகளும். ஆகவே இந்த சாயந்திரத்தில் நடைபெறுகின்றபடியினாலே மறுநாள் செய்ய வேண்டும் என்ற நியதியை இங்கே, அதாவது திருக்கணிதம் வாக்கியமாகிய பஞ்சாங்கங்கள் யூரோப்புக்கு அணைக்கப்பட்டவை ஆடி அமாவாசை என்று அமாவாசை நாளிலே குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான சிராத்தம் தர்ப்பணங்களை மறுநாள் கொள்கை என்று போட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எந்த இடத்திலே இந்த கிரகணம் தெரிகிறதோ அந்த இடத்துக்கு மாத்திரம்தான் இந்த பிரயோகத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும். என்றால் தமிழ்நாட்டுக்கோ இந்தியா இலங்கையிலேயோ இது தெரிய போவதில்லை. அதனால் அவர்கள் அன்றைய ஆடி அமாவாசையை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை செய்வார்கள். செய்வதற்கு பொருத்தமானதாகவும் இருக்கும். ஆகவே அடியார்களே, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் நிர்வாகங்களோடு சேர்த்து அறிந்து உரிய முறையில், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆடி அமாவாசைக்கு திருப்பணத்தை பல பேர் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு அமாவாசையும் திருப்பணம் செய்கின்ற பின்பற்றுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இப்படி அமாவாசையிலே தான் நேரமாக இந்த சூரியகிரகணம் வரும். அமாவாசை வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் அடுத்த நாள் தான் சிராத்தம் செய்வார்கள் அல்லது தர்ப்பணம் செய்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இது பொதுமக்களாகிய பலருக்கு ஆடி அமாவாசை ஒன்றுதான் அவர்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். ஏன்னா சூரியகிரகணம் ஏற்படுகின்ற பொழுது அன்றைக்கு சாயந்திரம் இருப்பதனாலே அதை செய்தால் அதற்குரிய பலன்கள் குறைவு என்பதனாலே சரியான முறையில் செய்கின்றவர்கள் அந்த ஆடி அமாவாசைக்கான விரதத்தை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை செய்வது உகந்தது என்பதை பொதுவாக அறிவிக்கின்றோம். பக கணபதி துணையன வந்திடுவார், கற்பகபதியுரை கணபதியை தொழ